guys, welcome back to our channel. ஃபைனலி எங்களுக்கான ஒரு வீடை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். நான், அப்பா, அம்மா, எஸ்பி பாப்பா, தம்பி. ஸோ கிளம்பிட்டு வீட்டுக்கு தேவையான சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் தேவையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி திங்ஸ்லாம் இருக்குது. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போய் வாங்கிட்டோம். ஸோ மெயினாக ரெஸ்ட் ரூமுக்கு தேவையான, பாத்ரூமுக்கு தேவையான பக்கெட்டு, ஜெக்கு, தென் துணி காய போடுறதுக்கு கயிறு, ஸ்டூலு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டோம். வீடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், போட்டது போட்டபடி அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 days ஆச்சும் எனக்கு தேவைப்படுங்க. ஸோ ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே கட்டப்பையிலையும் துணிலையும் அப்படியே கட்டி கட்டி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே எடுத்து நான் பீரோவில் அரேஞ்ச் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே இங்கே கட்டி வச்சுருக்கோம். ஒரு 80% வீடு க்ளீன் பண்ணிட்டுங்க. க்ளீன் பண்ணிட்ட பிறகு இப்படி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ஓகே நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரூம் பார்த்தா தெரியும், இங்கே லெஃப்ட் சைடில் நல்லா மூட்டை மூட்டையாக துணி கட்டி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே நான் ஃபோல்டு பண்ணி பீரோவில் அடுக்கிட்டேன். ஸோ இருந்தாலுமே சிலதெல்லாம் அப்படியே இருக்குது. அது எல்லாமே நான் சில தேவையான திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து கபோர்டில் வச்சுட்டேன். ஸோ என்னோடய சாரீஸ், சுடிதார், அவரோட பேண்ட்டு, ஷர்ட்டு, டெய்லி வியர்ஸ் எல்லாமே நான் பீரோவில் ஃபோல்டு பண்ணி நீட்டாக ஓரளவுக்கு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பசங்களுடைய ட்ரெஸ்ஸு அதையும் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிட்ஸோட பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அஸ்பி பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு, ஷிஃபான் பாப்பா தம்பியோடைய ட்ரெஸ்ஸு, ஸோ எல்லாமே ஃபோல்டு பண்ணி தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு ரோவும் தம்பிக்கு ஒரு ரோவும் வச்சுட்டேன். கீழே டவலு, ஷாலு, ஸோ அதெல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக இது வரைக்கும் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் வீடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸும் திட்டமான திங்ஸு. ஸோ அதெல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய கிச்சனும் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி அழகான காம்பேக்டான ஒரு ஹவுஸுங்க. ஸோ மேங்கோ சீசனாக இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் மாம்பழம். ஸோ திஸ் இஸ் அவர் பெட்ரூம். மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.